ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் நிலா கிட்ட இந்த மாதிரி நாங்க 3 பேரும் வேற வீட்ல போய் தங்கிக்கிறோம். நீயும் சோழனும் மட்டும் இந்த வீட்ல இருங்க. அப்படி இருந்தா தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் உன்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்க. உன்னோட கௌரவம் எனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்றாப்ல. இத கேட்ட உடனே நம்ம நிலாவுக்கு, நீங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அது எப்படி மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மள மாத்திக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைய சொல்றாப்ல நம்ம நிலா. அடுத்தவங்க சொல்றத கேட்டு ஒவ்வொன்னா செஞ்சானா ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைய சொல்லி, அதுவும் இந்த சோழனோட நான் தனியா இந்த வீட்ல இருப்பனா? அப்படின்னு நீங்க எப்படி இவன் கூட நான் இருப்பேன்னு நீங்க முடிவு பண்ணலாம்? அப்படின்னு நிலா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ரூமுக்கே போயிடுறாங்க. நம்ம சோழன் அவங்க அண்ணங்கிட்ட போய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா நீ? இப்ப என்னைய அவமானம் வேறையா படுத்திட்டு போறா. உன்னால தான் இது எல்லாம் அப்படின்னு அண்ணன பிடிச்சு திட்டுறாப்ல நம்ம சோழன். இதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் அப்படியே ஃபீலிங்கா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க போற சோழன், என்னடா ஃபீலிங்கா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல வானதிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, எப்படி போய் பார்க்கறது? ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு கேட்டா, ஃபோனு அவங்கிட்ட இல்ல. அவங்க அப்பா நம்பர்ல இருந்து தான் எனக்கே ஒரு தடவ ஃபோன் பண்ணான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி வா வானதிய பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பாண்டியனை நம்ம சோழன் வானதி வீட்டு பக்கத்திலேயே அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல. ஸோ இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற வானதியை எப்படி வெளியில வர வைக்கிறது சோழன் ஐடியா படுறாப்புல. ஸோ அந்த தெருவில் போற ஒரு பொண்ணை கூப்பிட்டு, இந்த மாதிரி வானதியோட காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்க, ஸோ வானதியை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறாங்க. அந்த பொண்ணும் போயிட்டு வானதி கிட்ட, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வீடு தெரியாம வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம வானதியும் வெளியில வந்து பார்த்த உடனே நம்ம பாண்டியன் நிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்டுன்னு பொய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க போனா பாண்டியன் கிட்ட பேசிட்டு சோழனை தனியா போக சொல்லிட்டு, நாங்க தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம வானதி. ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறாங்க. அந்த வழியா வானதியோட அண்ணன் பைக்ல வராப்ல. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாப்லையா, அந்த இடத்துல வானதியை இழுத்து போட்டு 2 சாத்து சாத்தி வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. சோழனும் பாண்டியனும் ஒரு தகராறும் பண்ணல. வாடா போலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து நடந்தது எல்லாமே வானதியோட அண்ணன் சொல்லிட்டு, வானதியை போட்டு அவங்க அண்ணனும் அம்மாவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த வார எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.